அனுசரிப்பினுள் நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கின்றன. யோசித்து பார்த்தால் மட்டுமே விளங்கும். நம்மில் பலர் அனுசரித்து போகும் பழக்கம் உடையவர்கள்தான். ஆனால் அதையும் சரியாக புரிந்து கொள்ளாததால் பிரச்சனை வருகிறது. எது மைனஸாக உள்ளதோ அதை ப்ளஸ்ஸாக மாற்ற வேண்டும். எது ப்ளஸ்ஸாக உள்ளதோ அதை மைனஸாக மாற்றாமல் நியூட்ரலாக மாற்ற வேண்டும். இது இல்லாமல் வாழ்வு நகராது, நகரவும் வாய்ப்பில்லை. அனுசரித்தல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. மாடு ஓடாவிட்டால் குச்சியால் குத்துவதும், வேகமாக ஓடினால் கயிற்றை பிடித்து இழுத்து பிடிப்பதும் அனுசரிக்க வைப்பதுதான். உடுத்துவதும் உண்பதும் பாதுகாப்பாக தங்கி வாழ்வதும், குளிருக்கு போர்வை போர்த்துவதும், வெயிலுக்கு நிழலில் ஒதுங்குவதும், காற்றோட்டம் தேடி போவதும், தாகத்துக்கு நீர் குடிப்பதும் கூட அனுசரிப்பின் காரணமாகவே. சாம்பாரில் உப்பு அதிகமானால் உருளைக்கிழங்கை வெட்டி போடுவதும், வீட்டில் ஒருவர் திட்டும்போது பதில் பேசாதிருப்பதும் அனுசரிப்பதால். உடம்பு முதல் குடும்பத்திலிருந்து வெளி உலகம் வரை அன்றாட வாழ்வில் நம்மோடு முரண்படுகின்ற, நமக்கு ஒத்துவராத விஷயத்துடன் நாம் உடன்பட வேண்டியிருக்க நேரும்போது அதை ஏற்கிறோம் அல்லவா? இதுதான் அனுசரித்தல். மக்கள் திருமணத்தின் போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இருவருமே தங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுசரித்து செல்கிறார்கள். இரண்டு வேறுபட்ட தனி ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை நடத்தும் போது இத்தகைய அனுசரிப்பு தவிர்க்க முடியாததாகிறது. நாம் ஒரு உணவை விரும்புவோம். மனைவி வேறு ஒன்றை தயார் செய்தால் பிரச்சனை வெடிக்கும். மனைவி தருவதை ஏற்றால் அல்லது கணவனுக்கு பிடித்ததை செய்தால் பிரச்சனை வராது. ஆனால் விட்டு தருவது யார்? இந்த இடத்தில் ஈகோ என்ற குணம் குறுக்கே வந்து விடுகிறது. புரிதல் குறைவதால் இப்படிப்பட்ட தேவையற்ற குணங்கள் உறவை பாதிக்கும். இதை சரி செய்ய அடுத்தவர் இறங்கி வர காத்திருக்காமல் நாம் தான் இணங்கி போக வேண்டும் என இறங்கி வர வேண்டும். அனுசரித்தல் ஒரு பக்கத்திலிருந்து மட்டும் வந்தால் போதாது, இரு பக்கங்களிலிருந்தும் வர வேண்டும் அல்லவா? அது முதலில் உங்களிடமிருந்து வருவதாக இருக்கட்டும். அவரவர் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே இருக்கட்டும். நாம் அனுசரிக்கலாம். திருத்த முயன்றால் பிரச்சனைகள் தான் வரும். சில சமயம் வாக்குவாதம் வளர்ந்து நாள் கணக்கிலோ மாதக்கணக்கிலோ தொடரலாம். நீங்கள் அனுசரிக்காத வரை பிரச்சனை ஓயாது. யார் முதலில் கருத்தை கூறுகின்றார்களோ அதை மற்றவர் ஆமோதித்தால் பிரச்சனைகள் வராது. எதை சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் ஆமோதிக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்களோடு ஒத்துப்போகாதவர்களுடனும் அனுசரித்து போனால் நாளடைவில் முரண்பாடு என்பதே இருக்காது. அமைதியாக மென்மையாக இருப்பவர்களிடம் அனுசரித்து போக முடியும். முரட்டு சுபாவத்தினரிடம் அனுசரித்து போவது சிக்கலான விஷயம். அவர்களை அனுசரிப்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் கோபப்பட்டாலும் நீங்கள் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். எதிரில் இருப்பவரை குறை கூறாமல் இதற்கு நானும் தான் ஒரு காரணம் என சொல்லி பாருங்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். நீங்கள் குற்றம் சாட்டுபவராக இல்லாமல் அனுசரிக்கின்றவராக இருந்தால் விளைவு இனிமையாகும். ஒருவரை நீங்கள் பேச்சால் காயப்படுத்தும் போது அந்த நேரத்தில் அனுசரிக்க தோன்றாது. ஆனால் செய்த தவறு புரியும் போது தயங்காமல் சென்று, கோபத்தால் அப்படி செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள், இனி இத்தவறு நடக்காது என்று கூறுங்கள். பிரச்சனை இருக்காது. என்ன செய்வதாக உத்தேசம் என ஒருவர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்கின்றீரோ அதை செய்கிறேன் என கூறுங்கள். ஒரே நேரத்தில் 10 பேர் கேட்டாலும் அனைவருக்கும் இந்த ஒரே பதிலை கூறுங்கள். ஒருவர் ஒரு கையால் அடித்தால் நீங்கள் அடிபட்ட இடத்தை இரு கைகளாலும் அழுத்தி தடவுவதில்லையா? இதுதான் அனுசரித்தல். இந்த வழியில்தான் நீங்கள் பலரை அனுசரித்து செல்ல வேண்டும். இதுதான் ஞானம். அவர்களின் வாழ்க்கை படகு சுகமாக ஓடும். உங்கள் வாழ்வில் எவ்வளவுதான் கூடிய துன்பங்கள் வந்தாலும் அனுசரிக்க தெரிந்தால் அவை யாவும் உங்களை விட்டு விலகி போகும். மாறாக எதிர்த்து நிற்கும்போது பாதிப்பை அடைய வேண்டியிருக்கும். குடும்பத்தோடு அனுசரிக்காதவர் யாருடனும் அனுசரித்து செல்ல முடியாது. ஏனெனில் வாழ்வு முழுவதும் அவருடன் தான் பயணம் செய்ய போகிறோம் என்ற நிலையில் ஒருவரை நியாயவாதியாகவும் மற்றவரை அநியாயக்காரராகவும் சித்தரிக்கக்கூடாது. மாறாக ஒருவரை ஒருவர் அனுசரித்தால் வாழ்வு இன்பமயமாகும். நண்பகலில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்தால் கண் கூசும். ஆனால் காலையிலும் அந்தியிலும் அதை பார்க்க முடியுமே. அப்படியே காலம் நேரம் பார்த்து அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 1000 கருத்துக்கள் இருக்கும். அவற்றை பிறர் மீது திணிக்கக்கூடாது. திணித்தால் அங்கே பூசல்கள் வந்து நிலைமை மோசமாகிவிடும். ஒருவரிடம் உங்கள் கருத்தை முதலில் கூறி திணிப்பதற்கு பதில் அவரது கருத்தை கேட்டு அனுசரிக்க பழகினால் அவர் உங்களால் பாதிக்கப்பட மாட்டார். மாறாக உங்கள் கருத்தை திணித்தால் அவர் உமக்கு எதிராக மாறலாம். எனவே எதையும் யோசித்து செய்யுங்கள். உங்களுடன் ஒருவர் ஒத்துழைக்காமல் பிரச்சனை செய்தால் அதற்கான மூல காரணத்தை ஆராய்ந்து அதை அகற்றிவிட முயற்சி செய்யுங்கள். தாமாக அவர் அனுசரித்து செல்ல ஆரம்பித்து விடுவார். எல்லா இடத்திலும் அனுசரித்து போனால் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதே. எல்லா துன்பங்களுக்கும் நாம் அனுசரித்து போகாமையே காரணம்.
சூழ்நிலையை அனுசரித்து செல்லாவிட்டால் அது உனக்கு எதிராக மாறும். உனது தட்டுக்கு எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள். இல்லாததை கேட்டு முரண்டு பிடிக்காதே. உள்ளதும் போய்விடும், அல்லது கேட்டது வருவதற்கு கால தாமதமாகும். அது மட்டுமல்ல, செய்தவர்க்கும் வருத்தம், உணவுக்கும் வருத்தம். நான் என்ன செய்தேன், என்னை ஏன் நிராகரிக்கிறாய் என கேட்கும். உனக்கு பிடிக்காததை ஒருவர் வழங்கினாலும் அதை ஏற்க மறுக்காதே. அதற்கு மதிப்பளித்து சிறிதளவேனும் ஏற்றுக்கொள். முற்றிலுமாக நிராகரிப்பது என்பது பிறரை மட்டுமல்ல, அன்னத்தையும் அவமதிப்பதாகும். அனுசரணை இருந்துவிட்டால் பிரச்சனை என்பதே எக்காலத்திலும் இருக்காது. ஓம் சாய்ராம்.